குட் ஈவினிங் ராஜா கட்ஸ் ஃபேமிலி. ஒரு 3 வாரத்துக்கு மேலே ஆகும் வீடியோ போட்டு. இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுடலாம். என்னென்னா, நான் அப்பப்போ ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோ, என் பாடி ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் எப்படி பண்ணுறேன், என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வீடியோ பார்த்தா நீங்கள் நம்ம ஃபேமிலி வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணுறதுனா மெயின்டைன் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது நம்ம உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் அந்த ஒர்க் அவுட் பண்ணால். நான் பண்ணுறது வந்து இருக்குது, ஒரு 6-7 மெத்தட் இருக்குது. நான் ரெகுலராக பண்ணுற ஒர்க் அவுட் வீடியோ, அதுதான் இந்த ஃபிட்னஸாக இருக்கேன். இருந்தாலும் உடம்பு வந்து பிடிக்க மாட்டேருக்கு. பிடிச்சா இன்னும் நல்லாயிருக்கும், என் பாடி நல்லா இன்னும் பார்க்கறதுக்கெல்லாம். நான் வந்து சரி நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். என்ன மாதிரி ஒர்க் அவுட்னா, ரெகுலராக பண்ணுற ஒர்க் அவுட். நான் ஃபுல் ஹெவியெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு நார்மலாக தம்பிள்ஸு இந்த வார்ம் அப் மாதிரி நிறைய ஒரு 4-5 மெத்தட் இருக்குது. அதுதான் பண்ணிகிட்ருக்கேன் ரொட்டீனாக. அது காலேஜ்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். 2017 17 2014-12 பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க் அவுட்டு. உடம்பு தான் பிடிக்கல, வேறு ஒன்றும் பிடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பேன், நல்லா பார்க்க. சரி, அந்த ஒர்க் அவுட் பண்ணுறேன், அந்த வீடியோ பாருங்க நீங்கள். அப்படியே அப்படியே ஒர்க் பண்ணுறது. இதுதான் நம்மளோட தம்பிள்ஸ், 5 kg சில்வர் மெட்டல். ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இது ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஒர்க் அவுட்னா, பில்லப்ஸ், தண்டால்னு சொல்லுவாங்க தமிழில். இதுதான் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட். நல்லா ஃபுல்லாக செஸ்ட்டு கீழே போகிற வரையும் நல்லா அப்படியே ரிலாக்ஸாக. உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு 10 to 15 கூட எடுத்தால் கூட ஓகே. இப்போ இருக்கிற பொசிஷன் வந்து கரெக்டாக வைக்கணும். காலும் செஸ்ட்டுக்கு நேராக, 2 செஸ்ட்டுக்கு நேராக, கை 2 கையும் செஸ்ட்டுக்கு நேராக அப்படியே கொஞ்சம் விரிவடைகிற மாதிரி இப்படி அதான் இருக்கணும். இது வந்து தண்டால். கரெக்டாக கவர் ஆகுதா? இது வந்து ஒன்று நான் நார்மல் பண்ணுறது. செஸ்ட்டுக்கு இந்த கைக்கு ஃபுல்லாக, இந்த பாடி ஃபுல்லாக, இங்கேருந்து மேலே அப்போ வரைக்கும். இது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட்டு. அதுக்கு அடுத்த ஒர்க் அவுட் என்னென்னா, தெரியுது நல்லா கவர் ஆகுது. அதுக்கு அடுத்த ஒர்க் அவுட் என்னென்னா, இது எடுக்கும். இங்கே கீழே, இங்கே வயிற்றுலேருந்து மேலே ஹெட் வரைக்கும், ஸ்டொமக்லேருந்து ஹெட் வரைக்கும் இந்த வீடியோ இது ஒர்க் அவுட் தேவைப்படும். அடுத்து வந்து இங்கே ஸ்டொமக்லேருந்து கீழே கால் வரைக்கும் என்னென்னா, இது இந்த ஒர்க் அவுட் ஸ்குவாடு பேர் ஃபேமிலி. கை எப்படி வச்சும் பண்ணலாம், இல்லை இப்படி கூட அவங்க கம்ஃபர்டபுள் ரிலாக்ஸாக 10 to 15 ஆர் 20 அவங்க வெறும் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து, அவங்க வந்து மைண்டை பொறுத்து பண்ணலாம். நேரம் இது வந்து தொடைக்கும் மசில்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த இது
இன்னொன்று என்னென்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துக்காங்க ஒரு 2 மினிட்ஸ். அதுதான் நல்லா ரிலீஃப் ஆகும். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிலீஃப் ஆகும். அடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து வந்து என்ன ஆஃபர்னா அவ்வளோதான்ல. இது வந்து எப்படி பண்ணுவாங்க இந்த பொசிஷனு. இந்த பொசிஷன் வந்து பின்னாடி இருக்கிற இந்த மசில்ஸ் எல்லாம் இப்படி பண்ணுவாங்க போஸ். அந்த போஸ்க்கு வந்து இது வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது அதுவுமே இந்த செஸ்ட்டு வந்து நல்லா ஷேப் வரதுக்கு வந்து இந்த செஸ்ட்டு வந்து இதில் பண்ணிங்கன்னா இன்னும் 100க்கு 98% வந்து இது நல்லாயிருக்கும். செஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும் ஹைலைட்டாக. அதுக்கு தான் அந்த ஒர்க் அவுட். பொசிஷன் வந்து இப்படி வச்சுக்கணுங்களா, காலை நல்லா தூக்கி வச்சுட்டு பாதத்தை இப்படி நல்லா சேம் 2 கை வந்து செஸ்ட்டுக்கு உள்ளே போயிட்டு வர மாதிரி நல்லா பொசிஷன் வச்சுக்கிட்டு இப்படி இந்த ஒர்க் அவுட் ஃபுல்லாக செஸ்ட்டுக்கு வந்து நல்லா பயங்கரமாக நல்லா எயிட்லைனாக தெரியும் இந்த ஒர்க் அவுட். அதுதான் இந்த ஒர்க் அவுட். கிட்ட வாங்க, அப்படி நல்லா கற்றுக்கணும், நல்லா தெரியும். இப்படி இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து இடிச்சுக்கு போகிறீங்க இப்படி, அதனால் தலையெல்லாம் நல்லா அப்படி பார்த்து செவத்தை மட்டும் கூட முன்னாடி நிறுத்தி ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது வந்து செஸ்ட்டுக்கும் இப்போயே தெரியும் ஓரளவுக்கு. செஸ்ட்டுக்கு நான் ரெகுலராக பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். உடம்பு இருக்கணும் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 kgலேருந்து 10 kg இருக்குன்னா வெயிட் ஒன்று கெயின் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் உடம்பு இருக்கணும் பார்க்குறதுக்கு. இது வந்து இந்த வீடியோ வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து இந்த செஸ்ட்டுக்கும் பின்னாடி பேக்குக்கும் வந்து நல்லா போஸ் வந்து நல்லா சூப்பராக தெரியும், அழகாக ஸ்டைலாக லுக்காக இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஒர்க் அவுட் வீடியோ 1 2 3 ஆச்சுங்களா. இந்த மாதிரி வந்து ஒன்று என்ன இருக்குன்னா இதில் பில்லப்ஸ் கூட எடுக்கலாம். பில்லப்ஸ் இப்படி வந்து இது சாஸ் தான் போட்டுதான் நினச்சேன். சரி இப்படியே எடுத்துருக்கேன் மறைச்சி. இது வந்து பில்லப்ஸ் இப்படி பிடிச்சிட்டு காலுக்கு வாங்க வச்சுக்கோங்க, இப்படி கூட வச்சுக்கலாம். நல்லா காலாக எடுத்துக்கணும். இது வரையும் வரணும், செஸ்ட் வரையும் வரணும். இது கம்ஃபர்டபுளாக பிடிக்கிறது, அதனால் கழுத்து வரைக்கும் இறங்க போடும். இல்லை சார்,
இது வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அந்த பைப்பு அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் வந்து இது ஒரு 5 கால் முடிச்சனால. இது வந்து பில்லப்ஸு. கஷ்டமாக தான் இருக்கும், அதாவது ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதுவும் அவங்களுக்குமே கஷ்டமாக இருக்கும். ரிலாக்ஸாக நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கும் 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட பண்ணலாம். புதுசாக பண்ணுறோம்னா 5 மினிட்ஸ் கூட எடுத்துகிட்டு பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்கடுத்து வந்து இங்கே ஒரு ஒர்க் அவுட் இருக்குது. இந்த மசில்ஸ் நல்லா இருக்கிறது வந்து இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும் இது இந்த ஒர்க் அவுட்டு சும்மா சப்போர்ட் லைட்டாக. இப்போ வெயிட் ஃபுல்லாக நீங்கள் காலம் பண்ணி கீழே எழுதிட்டு இப்படி அப் அண்ட் டவுன் மாதிரி எப்படி மேலே போயிட்டு வரணும். அப்போ தான் வந்து கீழே மசில்ஸுக்கு நிறைய இருக்குது. பண்ண சரி பண்ண பெயின் அவரே தெரியாது. பண்ண ஸ்டார்டிங் பண்ண மட்டும் வலிக்கணும், அப்புறம் வந்து அது கோஸ் பண்ணுறது சரியாக இருக்குது. இது வந்து இந்த லெக்கு, எந்த லெக்குன்னா இந்த இடம் நல்லா மசில்ஸ் வரும், அதுக்கு இந்த வீடியோ ஒர்க் அவுட்டு. அதுதானே இப்போ வந்து செஸ்ட்டு ஆர்ம்ஸு இப்படி இருக்கும். ஸ்டைல் இதுலேயே நிறைய ஸ்டைல் இருக்குது. இதில் வந்து நான் ஒரு 3 ஸ்டைல் பண்ணுறேன், அதை காட்ட மாட்டேன். இது இந்த ஆர்ம்ஸ் வந்து சுண்டலின்னு சொல்லுவாங்க தமிழில். அதுக்கு இது ரெண்டு கையில் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் இது வந்து இப்படி எடுப்பாங்க. இது ஒரு மெத்தேடு.
அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 4 ஆர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. அது எனக்கு நல்லா இருக்குது, நல்லாவே இருக்குது. அது தெரியும் பாருங்க, உங்களுக்கு அங்கேருந்தே தெரியும். இந்த ஸ்டெப் வந்து இப்படி செஸ்ட்டு மேலே தூக்கிட்டு வச்சுட்டு இப்படி பண்ணுவோம். இது வந்து செஸ்ட்டுக்குமே வரும், சைடு 4 ஆர்ம்ஸ் நல்லா ப்ரீஃபாக தெரியும் 4 ஆர்ம்ஸ். இந்த ஒர்க் அவுட் வந்து 4 ஆர்ம்ஸ். இந்த ஒர்க் அவுட் பேர் அடுத்தது ஒர்க் பண்ணிங்கன்னா லைஃப் உடம்புக்கும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக ஃபிட்டாக இல்லை ஓரளவுக்கு நார்மலாக ஃபிட்டாக வச்சுக்குவாங்க. அப்போ தான் லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. ஒரு ஸ்ட்ரிக்டாகவும் எந்தெந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், மைண்டும் கண்ட்ரோல் இருக்கும், உடம்பும் கண்ட்ரோல் இருந்தால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். எல்லாம் நினச்சது கொஞ்சம் சாதிக்க முடியும். அதுக்கு தான் அந்த ஒர்க் அவுட்லாம். சரி, இதுங்களா 4 ஆர்ம்ஸ் பாருங்கள். தெரியுதா? அதுதான் 4 ஆர்ம்ஸ். ஓகே, போதும். இது இருக்கணும். ஒரு பண்ணுறது நார்மலாக இன்னைக்குலாம் தானே இருக்குது. இப்போ தான் ரன் பண்ணியா? அடுத்து வந்து இது இந்த இன்சைடு இந்த இதில் இருந்து இந்த இன்சைடு இது இப்படி இந்த கரெக்டாக வந்து இது வரையும் நிற்கணும். இந்த ஷோல்டர் வரையும் நம்ம நிற்கணும். அப்படி பண்ணிங்கன்னா அந்த 4 ஆர்ம்ஸ்க்கும் வரும், மெயினாக அந்த இடத்துக்கு வரும். அப்புறம் இந்த இடத்துக்கு கூட இது வந்து இதுவும் இந்த இடமும் ஒன்று சேராது. எதுக்கு அந்த போஸ் காட்டுறேன், அந்த போஸும் தெரியும். இப்படி காட்டுவாங்க, இப்படி விரிச்சு இந்த ரெக்கை விரிச்சு அந்த அதுக்கும் யூஸ் ஆகும். அடுத்து வந்து இந்த கைக்கு தம்பல்ஸில் லைட்டாக இருக்குது. அப்புறம் இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுறாங்க. அது இருக்குது போதும். இந்த ஒரு ஒர்க் அவுட் இருக்குது. அந்த இதே தான் இந்த போஸ்க்கு ரெக்க விரிச்சு வர போஸ்க்கு
எப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. நான் பண்ணுறேன், பார்த்து நான் பண்ணிட்டு ஃபுல்லாக. மெயினாக இதுக்கு இந்த இந்த இடத்துக்கு சொன்னது தான் அதுவே இது. ரிலாக்ஸாக பண்ணணும் கொஞ்சம், கரெக்டாக இருக்கும். எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒர்க் அவுட்டு. இது ஃபேமிலி மெயின் ஒர்க் அவுட் எல்லாமே முடிஞ்சது. ஒன்று இருக்குது மெயின் எதுனா, எல்லாம் பண்ணதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு மெயின் ஒர்க் அவுட் இருக்கிறது எதுனா போகிற மட்டும் அப்படியே டோட்டல் சேஞ்ச் அப் டவுன் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறது. பிளட் பம்பிங் ஆகுது இந்த வீடியோ. பிளட் பம்பிங் நேராக கேலரி அப் டவுன் போயிட்டு வரதுக்குள்ள தலைகாணி போட்டுக்கிறவங்க தலைகாணி போட்டுக்குவாங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் 1 நிமிஷம் சேர்ந்து நிற்கலாம். கீழே கிரிப்பில் இது போட்டுட்டு ரைட் பிளட் பம்பிங் வந்து அப் டவுன் சேஞ்ச் ஆகி ஒரே சீரோட்டமாக வரும் இந்த ஒர்க் அவுட்டு. இல்லை சும்மா ஸ்டாண்டிங் தான், அப்படியே ரிவர்ஸ் ஸ்டாண்டிங் இந்த ஒர்க் அவுட். டோட்டலாக ரிலீஃப் ஆகும் எல்லாமே. பிளட் பண்ணிக்கணும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நிற்கும். 1 மினிட்ஸ் ஆர் 1 மினிட்ஸ் அப்படின்னு அவங்க ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நம்ம அவ்வளோதான் ஃபேமிலி. இதுதான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க் அவுட். நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பண்ணுற ஒர்க் அவுட் தான். லாஸ்ட் 10 இயர்ஸாக பண்ணுற ஒர்க் அவுட் வந்து இதுதான். இதளவுக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பில் நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இது மஸ்ட்டு. லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னா ஃபிட்டாகவும் இருக்கணும். ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் சொன்னது எல்லாமே ஓரளவுக்கு நார்மல் தான். இதிலே ஹெவியாக பண்ணலாம்.
நான் வந்து இன்னும் நிறைய பண்ணியிருக்கேன். அவங்க உடம்பு அவங்க மைண்டை பொறுத்து பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஃபுல் ரிலாக்ஸ்க்காக இப்படி படுத்துக்கோங்க. இப்படி கை கால் நீட்டி சுத்தமாக படுத்துக்கோங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்படி படுத்துக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா அப் டவுன் புஷ் பண்ணது வந்து அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் அந்த ரிலாக்ஸ். அது இல்லாமல் எல்லாமே மசில்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் போகும். அது படுத்துக்கோங்க. இப்போது நான் ரெகுலராக பண்ணுறதுனால ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். அப்புறமா ஃபேமிலி ஒரு குட் நியூஸ் ஒன்று இன்றைக்கி தான் பேசிட்டு வந்தேன். என்னென்னா நம்ம பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு அது ஃபெயிலியர் ஆகிடுச்சா பயோஃப்ளாக்கு. அடுத்து வந்து ஒரு குழி நம்ம ஊர்லேயே பக்கம் நியர்பை ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் ஏரிக்கு எந்த பக்கமே சோலார் பேனல் வந்து இந்த பக்கம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இருக்குது. அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அட்வான்ஸ் ஒரு 10,000 கொடுத்து புக் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1 இயருக்கு பேசியிருக்கேன். 10,000 கொடுத்துட்டு நம்ம நார்மலாக இந்த இயற்கையாக எப்படி பண்ணுறாங்க குழி எடுத்து அந்த முறையில் வந்து நம்ம பண்ண போகிறோம். மேக்ஸிமம் மே மந்த்து ஃபுல்லாக சம்மர்ன்றதுனால ஏரியில் தண்ணி பார்த்துட்டு விட்டுக்கலான்னு என்னுடைய கணிப்பு. ஏன்னா ஏற்கனவே இப்போ தான் லாஸ் ஆச்சு இல்லையா, ஒரு கொஞ்சம் சின்ன கேப் விட்டுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை. ஆனால் அந்த குழியோட ஓனர் வந்து இல்லை இப்போயே விட்டு பொட்டலாக குட்டி விட்டு எடுத்துக்கோ, நல்லா இருக்குது, தண்ணியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன மோட்டர் போட்டு கூட எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். அது எனக்கு வந்து இப்போ என்னென்னா ஒரு அமௌண்ட்டு அவர் கேட்ட அட்வான்ஸ் வந்து ஒரு 10,000 கொடுத்துட்டு இன்னும் அதிகமாக வருது. அதிகமான ஒரு 3 மந்த்துக்கு வந்து 5,000 ஆல்ரெடி முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தது லீஸுக்கு எடுத்து நம்ம வந்து தெரிஞ்சவங்கனால குறைச்சி கேட்டார். ஒரு 4,500 கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. 500 கம் பண்ணி ஒரு 10,000 இப்போதைக்கு கொடு, அப்புறமா பேசிக்கலாம். வர வருமானத்துக்கு வச்சு கூட அப்புறம் கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கட்ஸும் இருக்குது. நம்ம கண்டிப்பாக சாதிப்போம் ஃபேமிலி. நான் சாதிப்பேன். எல்லோரும் முன்னாடியும் ஜெயிச்சுட்டு நல்லா பைக்கு எல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு நல்லா எந்த இருக்கிற கடன் முடிச்சுட்டு வந்துட்டு 1.5 லேக் தான் இருக்குது. அவ்வளோதான் கடன், அவ்வளோ அதிகமாக இல்லை. அதையும் கொஞ்சம் கழிச்சிட்டு வந்துட்டு 1 லேக் இருக்கும் மினிமம். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதில் வருமானத்தை வச்சுட்டு நல்லா எல்லாமே வாங்கி நல்லா நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு யூடியூப் நல்லா டெவலப் பண்ணி போயிட்டு இருப்போம். நம்ம பிஸ்னஸையும் பார்த்துட்டு அன்றைக்கி நம்ம எல்லோரும் பேசணும் முன்னாடி அன்றைக்கி போய் நல்லா கெத்தாக இருக்கணும். கெத்தாக இறங்கணும் அந்த லைஃப்பில் நம்ம. அதுதான் நம்ம போட்டு டார்கெட்டு. பிஸ்னஸை நல்லா சக்ஸஸ் பண்ணிவிட்டு நல்லா வருமானம் எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணுவோம் ஃபேமிலி. ஓகே ஃபேமிலி, இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் நான் ரெகுலராக பண்ணுற ஒர்க் அவுட் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒரு வீடியோ வந்து 26 சம்திங் இருக்குது. நிறைய பேர் பார்க்குறீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். மிடில் கிளாஸ் ஃபேமிலி நல்லா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு யாரோட பேக்ரவுண்டும் இல்லாதவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த யூடியூப்பில் தான் எந்த சப்போர்ட்னா யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. எனக்கு ஃப்யூச்சரில் நல்ல நல்ல ஐடியா இருக்குது. நல்லா பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிஸுங்களுக்கு இப்படியும் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச உதவினா சின்ன சின்ன அமௌண்ட்டு வந்து என்னால் முடிஞ்சது அப்பப்போ கொடுக்குறேன். அது இல்லாமல் வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே மோட்டிவேஷனாக கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் கம்மி அது மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். நீங்களும் பண்ணுங்கள். நான் வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன மாதிரி எனக்கு கண்ணில் யார் தெரிஞ்சாலும் சரி நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவேன். அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லாயிருக்கும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும். லைஃப்பில் அவங்கவுங்க லாங் வேவில் போயிட்டு அச்சீவ் பண்ணி சந்தோஷமாக இருக்கும் ஃபேமிலி. ஓகே ஃபேமிலி, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேமிலி இருக்கிறவங்கலாம் நீங்கள் நல்லா பார்த்து சேஃபாக அவங்கவுங்க லைஃப்பை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போங்க. பிரச்சனை வரும்,
எல்லாத்தையும் தாண்டி போய் போனால் தான் நம்ம வெற்றி பார்க்க முடியும். இந்த மாதிரி அவங்க பிடிச்ச துறையில் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு 75-80% 80ஆவது கற்றுக்கிட்டு எஃபர்ட் போடுறது தான் என்னுடைய இது. ஏன்னா நம்ம பயோஃப்ளாக் வந்து நான் ஃபுல்லாக எம்மால் இருக்கிற கட்ஸில் பண்ணேன் எல்லோரும் சொல்லியும். ஆனால் இருந்தாலும் விடாமல் பண்ணேன். அது வந்து அவங்க மிஸ்டேக் அவங்க சொல்லாமல் பண்ணாங்க. அது அனுபவத்தில் எடுத்துக்கல, ஆனால் தியரட்டிக்கில் தான் பண்ணேன். இதாக இறங்கி ஃபீல்டு ஒர்க்காக பண்ணுறாங்க. சரி விடுங்க, அது போனால் அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்குவோம், ஒரு அனுபவமாக எடுத்துக்குவோம். இப்போ இது வரதை நான் வந்து அமௌண்ட்டு கொடுக்குறப்பவும் அந்த குட்டி ஓனர்கிட்ட நம்ம அதை கொஞ்சம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரெடி பண்ணுறதுலேருந்து குட்டி விடும் போது என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் வீடியோ நான் கொடுத்துட்றேன். என்னென்ன பண்ணுறேன்ட்டு கரெக்டாக ஒரு ப்ராப்பராக வீடியோ கொடுத்துட்றேன். வந்து ஒரு 2 மந்த் மேக்ஸிமம், அப்படின்னா அதுக்கு முன்னாடி கூட பண்ணலாம். மே மாதம் கழிச்சு கன்ஃபார்ம் 100% நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே ஃபேமிலி, பாய். ரஜா கிட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருங்க. பாய்.